அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கண்ணீருடன் கவின் உடலை தந்தை சந்திரசேகர் பெற்றுக் கொண்டார். கடந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் உடல் 5 நாட்களுக்கு நாளாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைத்திருந்த நிலையில் இன்று காலை அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மிளக தற்போது பெற்றுக் கொண்டனர். சொந்த ஊரான ஆறுமுகத்திற்கு பெற்று சென்றுள்ளனர். இந்த 5 நாட்களாக வழக்கை தீவிரமாக விசாரித்து வந்த போலீசாருடன் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக இயக்கங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாட்கள் பல தாமதமான பிறகு இறுதியாக இன்றைய தினத்தில் கவினின் தாய்மாமா மற்றும் அவருடைய தந்தை சந்திரசேகர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து அவரின் சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அங்கு காவல்துறை அதிகாரிகளிடம் உடலை பெற்றுக்கொண்டு உறவினர்கள் கலங்கிய நிலையிலும் கண்ணீருடன் கவினின் உடலை ஊருக்கு பெற்று செல்கின்றனர். அமைச்சர் நேரு கவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறை சார்பாக முதல் கட்டமாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கவின் குடும்பத்திற்கு வழங்கினார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கவினின் உடலை குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டு ஊர்வலமாக பெற்றுக்கொண்டு செல்கின்றனர். கவின் இறுதிச் சடங்கு அவரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் நடைபெறுகிறது.